ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவு வச்சு கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நார்மலான பச்சை தண்ணி தான். ரொம்பவும் ஒரே டைமில் தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் தெளிச்சுட்டு மாவு ஈரம் பண்ணிவிட்டு அப்போதைக்கு வரக்கூடிய கட்டிகளை அப்பப்போ ஊற்றி விட்டு நம்ம மாவை நல்லா பொலன்னு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம புட்டெல்லாம் சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு புட்டு பொலன்னு சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம உதிரியாக மாவு பிசையணும். ஒருவேளை உங்களுக்கு கட்டிகளை உதுத்து விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணின்னு சொல்லி அளந்து வச்சுட்டு நம்ம மிக்சியில் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பழிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான புட்டு மாவு பொலன்னு கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கையாலேயே தான் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் நம்ம பிடிச்சி பார்த்துட்டு திரும்ப அதை உடச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு உதிரியாக ஆயிடணும். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு முழி ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ஓரமாக இருக்கட்டும். புட்டு செய்யும் பொழுது நிறைய தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி புட்டு குழலை வச்சு நம்ம புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புட்டு குழலில் செய்ய விருப்பம் இல்லை கிடைக்கல அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் செய்யலாம். இந்த மாவை வச்சு இட்லி பாத்திரத்தில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழலில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் பாதி அளவுக்கு புட்டு மாவு நிரப்பிக்க போகிறேன். மாவு போடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம், மாவு ரொம்ப டைட்டாக உள்ளே அமுக்கி போட்டுறக்கூடாது. பூ போல் எடுத்து மேலால் போடணும். அப்போ தான் நமக்கு கீழே இருக்கிற தண்ணி குதித்து மேலே ஆவி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாதி அளவுக்கு மாவு போட்டு திரும்ப கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் மாவு இந்த மாதிரி நம்ம விருப்பப்படுற மாதிரி நிரப்பி எடுத்துக்கலாம். ரொம்பவும் டைட்டாக அமுக்கிடாதீங்க. ஜஸ்ட்டு போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா வெந்து வரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இந்த புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக காலையிலலாம் சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எனக்கு ஆவி வந்துடுச்சு. வீடியோவில் கிளியராக தெரியல, டாப்பில் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற அந்த 3 ஓட்டைகள் வழியாக நல்லா ஆவி வெளியில் வரும். இதை பார்த்ததுமே நமக்கு புட்டு வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான குழாய் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இது கூட நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இல்லை அதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மலான சக்கரை கூட சேர்த்துக்கலாம். புட்டு கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எந்த வகை புட்டாக இருந்தாலும் சரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடு இட்லி தோசைலாம் சாப்பிடும் பொழுது லைட்டாக மெல்லுவோம், அப்புறம் முழுங்கிடுவோம். ஸோ நம்மளோட உமிழ்நீர் ரொம்ப அதிகமாக உடம்புல சேராது. இந்த மாதிரி புட்டு வெரைட்டிஸ்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளால் முழுங்க முடியாது. ஸோ நல்லா மென்று அந்த உமிழ்நீரோடு தான் நம்ம உள்ளே அனுப்புவோம். ஸோ நம்ம மென்று அனுப்பக்கூடிய அந்த உமிழ்நீர் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.